ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் ஒரு கப்பும் மைதா ஒரு கப் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு அதை ரெடி பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நான் வந்து உடம்புக்கு வந்து ஒரு பால் எடுத்துருக்குறேன். பிள்ளையார் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பால் எடுத்து அது மேலே ஃபுல்லாக அந்த மஞ்சள் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். இது வந்து உடம்புக்கு. நெக்ஸ்ட்டு வந்து தலைப்பகுதிக்கு அதை விட சின்ன சைஸில் ஒரு பால் எடுத்துருக்குறேன். பாருங்கள், இப்போ நமக்கு பிள்ளையார் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக கிடைக்கும். பார்த்திங்களா? அதுக்காக நான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது உடம்பு, தலை, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்டும்போது கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் தண்ணி தொட்டு ஒட்டுனிங்கன்னா அழகாக ஒட்டிக்கும். பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள் வச்சு தலையையும் உடம்பு பகுதியும் நம்ம வந்து ஒட்டியாச்சு. அடுத்தது காது. ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து வீட்டில் வந்து அழகாக செஞ்சு நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். காது வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மூக்கு, அதோட தும்பிக்கை வச்சுருக்கிறேன். பாருங்கள், அதை மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டு அதை வந்து ஒட்டுனிங்கன்னா அப்படியே மரிச்சாயிடும். வச்சாச்சு. இப்போ வந்து தும்பிக்கை, காது வச்சாச்சு. அடுத்தது கால் பகுதியும் அடுத்தது கையும் வந்து நம்ம வைக்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் பண்ணுறதுக்கு. ஒன்றும் ஆகாது. 2 நாளுக்கு நல்லா அப்படியே இருக்கும் அந்த பிள்ளையார். பாருங்கள், கால் வச்சாச்சு. கைக்கு நான் காட்டின மாதிரி இப்படி மடக்கி வச்சிட்டிங்கன்னா அது வந்து அழகாக நிற்கும். கொஞ்சம் தண்ணி தொட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே இது பண்ணி விடுங்க, மரிச் பண்ணி விடுங்க இந்த உடம்போட. பாருங்கள், இப்போ இதில் வந்து கையில் வந்து நான் வந்து கொழுக்கட்டை வைக்க போகிறேன். அதனால் கையை வந்து இப்படி இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப ஈஸி செய்கிறது. இது வந்து நான் ஃபுட் கலர் ரெட் கலர் வந்து எடுத்து அதே மாவில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், கிரீடை மாதிரி செய்கிறதுக்காக. இதில் வந்து க்ரீன் கிடைக்கிது, ரெட் கிடைக்கிது, எல்லோ கிடைக்கிது, ஆரஞ்சு கிடைக்கிது. நான் வந்து ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் கிரீடை மாதிரி இருக்கிறதுக்காக. பாருங்கள், அதில் வந்து கொஞ்சம் டிசைன். இப்போ உங்களோட இஷ்டம்தான், கிரீடை வைக்கிறது, தலப்பா மாதிரி கட்டுறது எல்லாமே. நான் வந்து இப்போ ஒரு நூல் எடுத்து பூநூல் மாதிரி போட்டிருக்கேன். விநாயகருக்கு பூநூல் போட்டிருக்கேன். மேலே வந்து அதே மாவில், கலர் மாவில் வந்து துண்டு மாதிரி போட்டு அதிலே வேஷ்டி கட்டியிருக்கேன். பாருங்கள், விநாயகர் வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 1/2 அன் ஹவர் போதும், நம்ம அழகாக செஞ்சிடலாம். நீங்கள் மாவெலாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா. இது வந்து என்கிட்ட வந்து ஒரு ஸ்டோன் இருந்தது. ஸோ அதை வந்து நான் தோடுக்காக, நம்ம வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றதுக்காக நான் அதை வச்சுருக்கேன். கிரீடத்தில் ஸ்டோன் செயின் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், விநாயகர் கிரீடம் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன செயின் அவருக்கு. அப்புறம் கண் வைக்கணும். கண்ணுக்கு வந்து நான் பேப்பரில் வந்து வரைஞ்சி எடுத்திருக்கேன். கை செஞ்சோம் இல்லையா, அதில் பாருங்கள் லட்டு மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு விபூதியிலேயே நான் வந்து 3 பட்டை கொஞ்சம் ஈரமாக குழைச்சி 3 பட்டை வச்சு அதில் பொட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கண் வந்து நான் பேப்பரில் வரைஞ்சி ஸ்கெட்சில் வந்து இது பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒட்டினாலே அது வந்து ஒட்டிக்கும் லைட்டாக. பாருங்கள், கண் வச்சாச்சு. பிள்ளையார் ரெடி ஆகிட்டார். நான் வந்து சின்னதாக கொழுக்கட்டை வந்து செஞ்சு வச்சுருக்கேன் அரிசி மாவில். எனக்கு சின்ன விநாயகர்ன்றதுனால வெத்தலை, பாக்கு, கொழுக்கட்டை வச்சுருக்கேன். பாருங்கள், விநாயகர் அழகாக ரெடி ஆகிட்டார். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்தியை நல்லா சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.